என்ன தெரிஞ்சவங்களுக்கு கேரளால இருக்கிற வீட்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து நான் ஒரு இந்த மாதிரி ஒரு ஷோ பண்றேன்னு they cannot even think about it. See, I'm a funny person or maybe இந்த மாதிரி person in real life ஆயிருக்கலாம். ஆனா I don't go up in public and do that. Because எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தா நான் இருக்கலாம். ஆனா நான் ஈஸியா ஜட்ஜ் ஆகும் என்னோட கேரக்டர். என்ன இப்படி பண்ற அந்த மாதிரி ஆகும். ஆனா எனக்கு ரொம்ப ப்ரிட்டெண்டிங் வராது. ஸோ நான் சும்மா ஒரு காமெடி பண்றேன் அந்த மாதிரி ஷோஸ்க்கெல்லாம் நான் போகவே இல்லை. லைக் ஐ வாண்ட் டு டைரக்ட் மூவிஸ், ஐ மீன் ஃபில்ம் மேக்கிங், ஐ வாண்ட் தட் சீரியஸ் இமேஜ். அதனால ஐ தோட் இது எல்லாருமே ஷாக்கு. ஏன் அதை எடுக்கிற? சரி ஓகே, அப்போ நான் ஓகே லெட் மீ ஜஸ்ட் டூ இட் அண்ட் சி. என்ன யாருமே பார்க்க மாட்டேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சேவ் சம் மணி. ஸோ ஐ ஜஸ்ட் சேவ் சம் மணி. அதான் நினைச்சேன். தட்ஸ் த ஹானஸ்ட் ஆன்சர். அண்ட் ஐ ஜென்வன்லி தாட் யாருமே பார்க்க மாட்டேன். பட் இவ்வளவு அன்பு கிடைச்சிருக்க குக் வித் கோமாளி. இவ்வளவு அன்பு கிடைச்சிருச்சு. அது ஐம் ஃபாரெவர் கிரேட்ஃபுல். பட் இப்பவுமே என்னோட மைண்ட்ல கடவுளே ஏதோ பரவாயில்ல. இப்போ நான் நேத்து கூட பேசினேன், எனக்கு தெரியல ஏதோ நல்லதா ஒர்க் ஆகுது. குக் வித் கோமாளி பண்ணதுனாலும் இப்போ இந்த சி தமிழ் ப்ரோக்ராம் பண்ணதுனாலும் ஏதோ ஒர்க் ஆகுது. பீப்புள் லைக் மீ. இப்போ கூட நான் இந்த ஷோ இறங்கி வரும்போது ஃப்ளாட்டுக்கு வெளியில ஸ்கூல் பஸ் வந்துருச்சு. வந்த வண்டி நிப்பாட்டிட்டு ஸ்கூல் பஸ்ஸோட டிரைவர் பசங்க எல்லாம் போட்டோ எடுக்க வரா இந்த ட்ரெஸ்ல. அப்ப எனக்கு பரவாயில்ல ஜாலியா இருக்கு அப்படின்னு இருக்கு. ஸோ ஐம் கிரேட்ஃபுல். ஐம் நாட் சேயிங் தட். ஆனா தெரியல, அதனால எனக்கு ஆஃப்டர் குக் வித் கோமாளி எனக்கு ஒண்ணுமே பண்ண வேண்டாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் நான் இப்போ சி தமிழ் பண்றேன். பட் ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் பிலாங் டு திஸ் யூனிவர்ஸ். தட் ஐம் வெரி ஷூர் ஆஃப்.